குரு ஆஸ்ட்ரோடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வாரத்துக்கு 26 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மே 2ஆம் தேதி 2026 சனிக்கிழமை வரைக்கான ரிஷப ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த வாரத்துக்கான ராசி பலன் கிரகங்கள் சூழல் எப்படிலாம் இருக்கு என்ற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு பலன்கள் சாதக பாதக பலன்கள் எப்படி இருக்குன்று பார்த்தோமே. ஆனால் ரிஷப ராசியுடைய அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனை உங்கள் ஆட்சி உங்கள் வீட்லேயே ரொம்ப ஆட்சியாக இருக்கின்றான். அது 12 மாதம் சுற்றி இப்போ சித்திரை மாதத்தில் உங்கள் வீட்லேயே இருக்கிறது. அதாவது நீங்கள் வெளியூர்லாம் சுற்றி எங்கெங்கயோ லாட்ஜில் தங்கி எங்கெங்கயோ சாப்பிட்டு எப்படியே வாழ்ந்துட்டு நீங்கள் கட்டின உங்கள் சொந்த உழைப்பில் கட்டின வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம், பெரிய பலம் இல்லை. அந்த இதுதான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த 12 மாதத்தில் உங்கள் வீட்லேயே தங்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக தான் இது கருதப்படும். இது மாளவியா யோகத்தை என்ற யோகத்தை அது கொடுப்பதாக இருக்கு. இது ஒரு விதமான பொற்காலமான யோகம் கொண்டது தான். இந்த அடிப்படையில் ஏப்ரல் 26 மே 2ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள்லாம் எப்படி மாறுதுன்னு பார்த்தா, சந்திரன் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏப்ரல் 26, 27ஆம் தேதியில் உங்கள் வீட்டிலேருந்து 4ஆம் இடத்தான சுகஸ்தானத்தில் தாய் வழி உறவுகளை இதுமாதிரி ஸ்தானத்தில் சிம்மத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைகிறது 26ஆம் தேதி 27ஆம் தேதி. அதுக்கு அடுத்து ஏப்ரல் மாதம் 28, 29 உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் வலதுபுற சந்திரன் செல்கின்றது. அப்புறம் ஏப்ரல் 30, மே 1, 2 தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து 6ஆம் இடமான நோய் எதிரிகள் ஸ்தானமான 6ஆம் வீட்டில் துலாத்தில் இருக்கு. 1ஆம் தேதி பௌர்ணமி, அதுக்கப்புறம் தேய்பிரை, 2ஆம் தேதி அப்புறம் தேய்பிரை தொடங்கிடும். அதனால வளர்பிறை காலமாக இருந்தனால இந்த வாரம் பொதுவாக உங்களுக்கு ஒரு சுபிட்சமான காலமாக தான் இருக்கும். உங்கள் ராசியிலேயே 2ஆம் இடத்து மிதுனத்தில் குரு பரிவர்த்தனை ஆயிருக்கு. குருவும் புதனும் பரிவர்த்தனை இருக்கு. இதில் புதன் இருக்கு. ஆனால் மீனம் புதன் நீச்சமாக இருக்கின்றது. இது 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்ப தனம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த தனஸ்தானமும் லாபஸ்தானமும் பரிவர்த்தனை ஆனதுனால ஒரு விதமான யோகமான காலம்தான். எதிர்பாராத பணவரவு, உங்களுடைய மூத்த சகோதர வழியில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதோட சேர்ந்து அந்த லாபஸ்தானத்துல இதெல்லாம் சொல்றது ஏப்ரல் 30 வரைக்கும் தான். அந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனியும் செவ்வாயும் இணைஞ்சு இருக்கு. இதனால தொழில அதிகப்படியான லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சனி செவ்வாயோட இருக்கிறதுனால, சனி எப்பவுமே ஒரு மந்த கிரகம். அது முயற்சி எடுத்தாலும் பலன் அது தாமதமாக தான் கிடைக்கும். ஆனால் வெற்றியை நோக்கி தான் செல்லும். அந்த வெற்றி உங்களுக்கு லாபகரமாக அமையும். இப்படி இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அதோட சேர்ந்து ஒரு சின்ன மைனஸும் இருக்குது. உங்கள் நட்புகளுடைய சின்ன ஒரு கருத்துப்பாடு வேறுபாடு விவாதங்கள் அது ஒரு பிரச்சனையாக உருவாகும். அது போதி மட்டும் உங்கள் கவன விழிப்புணர்வு நிலையில் கவனித்து தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படி இருக்கும்போது 30ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் காலையில் வரைக்கும் இருக்குது. புதன் குரு புதன் பரிவர்த்தனால இந்த லாபத்தனெல்லாம் இருந்தாலும் ஏப்ரல் 30க்கு அப்புறம் அந்த மீனத்திலிருந்து நீச்சமான புதன் அப்படியே மேஷத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. மேஷன்றது உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் வீடு, விரயஸ்தான வீடு. இந்த புதன் சூரியனோட சேர்றதுனால உங்கள் பேச்சில் ஒரு விதமான ஆவேசத்தான, இது ஒரு நாளாக ஐசியூவில் இருந்த புதன் சூரியனோட சேரும் போது ரொம்ப புதிய ஒரு உற்சாகம் கொண்டு ரொம்ப வீரியமாக இருக்கும். இது வரைக்கும் அடக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் வெளியே வரும். அது வெளிவரது சில நேரத்தில் நிதானம் தவறியும் வார்த்தைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயமாக போகும். இதனால் நண்பர்களோட கருத்து இது விவாதம் வரும், பிரச்சனை ஆகுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஏப்ரல் 30 அப்புறம் இது கொஞ்சம் அதிகமான ஒரு காரம் நெடி அதிகமாக இருக்கும். அதனால் போதிய மட்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது இந்த மாளவியா யோகன்றதுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஏப்ரல் 30க்கு அப்புறம் இன்னும் ரொம்ப கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறது நல்லது. சுக்கிரன் உங்கள் ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு. அதனால் உங்கள் பேச்சில் ஒரு விதமான வசீகரம், கவர்ச்சி கூடும். கலை, இலக்கியம், நடனம், பாடல், இது மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு விதமான உற்சாகமான காலகட்டமாக இருக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் வீட்டிலேருந்து 12ஆம் மேஷத்தில் சூரியன் இருக்கிறதுனால அரசு சார்புடைய துறை சார்ந்தவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இருந்தும் மனதளவில் பார்த்தா ஒரு விதமான அலைச்சலும் இப்படி இதுவாக இருக்குன்ற ஒரு அலைச்சலையும் உணரக்கூடும். என்ன காரணம் கேட்டால் 11ல் அந்த செவ்வாயும் சனி கூட்டு அது ஒரு விதமாக காலதாமத்தை கொடுக்கும்போது மனதளவில் ஒரு சலிப்பு உண்டாகும். ஆனால் வெற்றியை நோக்கி தான் செல்லும். அது வரைக்கும் நமக்கு பொறுமையும் காத்திருப்பும் தேவையாக இருக்கின்றது. அந்த 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சியில் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானமான கர்மாபதியான சனி 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் செய்கிற வேலையில் தொழிலில் ஊதிய உயர்வும் சாத்தியம்தான். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் அபரிதமாக இருக்கும். ஆனால் அந்த ஷேரை பிரிக்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஏப்ரல் 1, 2 தேதியெல்லாம் துலாத்துக்கு போகும்போது சூரியனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீட்டை பார்ப்பதனால இதெல்லாம் கடைசி வாரத்து இறுதியில் தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க.
இந்த வாரத்தில் வந்து பணப்புழக்கம் உங்களுக்கு எந்த குறையா இருக்குது, தாராளமாக தான் இருக்கும். நீண்ட நாளாக வராமல் இருந்த கடன்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க வசூல் ஆகும். 12 வந்து சூரியன் இருக்குதுன்னா சுப செலவுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். சொத்து வாங்குறது கூட ஒரு செலவு தானே, அதுமாரி சொத்து வாங்கலாம். புதன் வந்து பரிவர்த்தனை இருந்து 11 இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமிப்பு வந்து அதிகரிக்கும். இதனால தான் சொல்கிறேன், பண வரவு உங்களுக்கு இந்த வாரம் வந்து சிறப்புடையதாக இருக்கும். ஏன்னா குடும்ப சூழல் நல்லா இருக்கும். தன குடும்பம் 2ஆம் இடத்துலேயே குரு இருக்குது. அதனால் வந்து மகிழ்ச்சியான சூழல் தான். கணவன் மனைவிக்கு ஒரு விதமான அந்யோன்யம் நல்லாவே இருக்கும், பாண்டிங் நல்லா இருக்கும். சுக்கிரன் வந்து உங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து மங்களகரமான காரியங்கள்லாம் ட்ரை பண்ணி கை கூடும். உறவினர்கள் வருகினால உங்களுக்கு தான் மன ரீதியான உடலில் உற்சாகம் வந்து பெறுவீர்கள். குரு பார்வை வந்து இருப்பதால் திருமண தடைகள்லாம் வந்து நீங்கும். வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அது ஏற்புடையதாக மாறும். சம்மர் சீசனில் சுற்றுலா சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா சென்று வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால தொழில் வேலையில் விஷயங்களில் வந்து ராகுன்றதுமே ஒரு ரகசியமான விஷயங்களை சொல்கிறது தான். அந்த 10ஆம் இடத்துலையே அந்த கும்பத்தில் வந்து இருக்கிறதுனால ரகசிய திட்டங்களை வந்து நீங்கள் கிளடியான ஆள். எப்படிப்பட்ட விஷயங்களை இது பண்ணால் அது வந்து சக்ஸஸ் ஆகுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதனால் வந்து உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக வெற்றியை தான் அது அழைச்சி கொண்டு போகும். உங்கள் வீட்டிலேருந்து 12ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால ஒரு விதமான சூரியன்றது ஒரு தந்தையை குறிக்கிறது இருக்கும். தந்தை வழி சார்ந்த உறவுகளை குறிக்கிறதா இருக்கும். அது மறைஸ்தானத்தில் 12 இருக்கிறதுனால தந்தை மற்றும் வந்து தந்தை வழி உறவினர்களை சார்ந்த, அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் தங்கச்சி, தம்பி, பங்காளிங்க, இந்த உறவு சார்ந்த விஷயங்களை சிறு மனஸ்தாபம் வரலாம். ஏன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்குது. அது மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். சூரியன் வந்து கண்ணையும் குடிக்கிறது. அதனால் கண் சம்பந்தமான உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பிரச்சனை இருந்ததுன்னா அது மருத்துவரை அணுகுவது நல்லது. 2வது 11 சனி இருக்கிறதுனால ஒரு விதமான டக்குன்னு ஒரு நம்ம பண லாபத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு விதமான சிந்தனை வேற விதமாக போகும். குறுக்கு வழியில் கூட டக்குன்னு போயிட்டு அதை நம்ம கேட்டு வாங்கிடலாமா அப்படின்னு தோணும். அது மட்டும் எண்ணங்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா லாபஸ்தானத்தில் சுபகரங்கள் இருக்கும்போது அது ஒரு நேரு வழி தன்மையை கொடுக்கும். பாவகிரகங்கள் இருக்கும்போது லாபஸ்தானத்தையே அது நெகட்டிவாக கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர சூழலுக்கு அது தள்ளும். அது அந்த நேரத்துக்கு சக்ஸஸ் ஆனாலும் அது பின்னாடி வந்து அதெல்லாம் சொல்லி கட்டத்தனை தான் மாறும். அது தேவையில்லாத மன சங்கடத்தை உண்டாக்கும். நம்ம பசிக்குது, நம்ம கையில் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வாங்கி சாப்பிட்றது ஒரு இதுன்னா, கையில் 10 ரூபா இருந்தால் 100 ரூபாய்க்கான சாப்பாடை வந்து அப்புறமா 90 ரூபா தரங்க, இந்த 10 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறமா கொடுக்காத போகிறது ஒரு இது. எப்படி சாப்பாடு கடிச்சிதுன்னு இருந்தால் கூட அப்புறம் பின்னாடி பணத்தை கொடுக்கலையன்றதை அவன் சொல்லி காட்டுவாங்க. இதுதான் வந்து நெகட்டிவானது. இதை தவிர்த்து கொண்டு நம்ம கையில் 10 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய்க்கானது மட்டும் வாங்கி சாப்பிட்றது சிறப்பாக இருக்கும். அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு விதமான சிறப்பான வாரம் தான். அதனால் நீங்கள் எந்த விதமாக கவலை கொள்ள வேண்டாம். இந்த வாரத்தில் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அதிர்ஷ்ட எண்ண திசை இருக்கா மாதிரி வாரத்துக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட எண்ண திசையெல்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த வார அதிர்ஷ்ட எண்கள் வந்து 2, 6, 7 இந்த எண்கள் கொண்ட தேதியிலையோ இல்லை நேரத்துலையோ நற்காரியங்கள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி வார அதிர்ஷ்ட திசைன்னா தெற்கு திசை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். யாருன்னா பணம் கொடுக்குறதாலும் வாங்குறதாலும் தெற்கு பக்கமாக இருந்து இது பண்ணுறது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு நற்காரியம் செய்கிறோம் தெற்கு பக்கமாக இருந்து செய்வது சிறப்பு. வார அதிர்ஷ்ட நிறம் வந்து பால் வெள்ளை மற்றும் வந்து வெளிர் நீலம். இந்த 2 கலர் வந்து உங்கள் ட்ரெஸ் கோடில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் பார்த்துங்கள். இல்லை ஒரு ஷேட் கார்டு மாதிரி அந்த நிறம் உள்ளதை வந்து அடிக்கடி பார்த்துக்கொள்வதும் சிறப்பு. இதனால் உங்களுக்கு ஏற்படுற அந்த நெகட்டிவான தனத்தை அதை கம்மி பண்ணி பாசிட்டிவ் வந்து அதிகப்படுத்தும். நற்காரியங்கள் செய்ய அதிகப்படியாக தூண்டும். இதனால் மகிழ்ச்சியும் குடும்ப சந்தோஷமும் உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும். ஒரு ஆன்மீகமான பரிகாரம்ட்டு நம்ம சொல்லணும்னா நவகிரகங்களில் சுக்கிரனுடைய வழிபாடு சிறப்பு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி இதுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். லலிதா சகஸ்ரநாமம்ட்டு ஒரு பாராயணம் இருக்குது. அதை வந்து தினமும் நீங்கள் உச்சரிக்கலாம். பக்கத்தில் எங்கன்னா பெருமாள் கோயில் இருந்தால் மகாலட்சுமி அங்கே இருப்பாங்க. அவங்கள போய் குடும்பத்தோடு போய் தரிசனம் செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமற்றவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் செய்வது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த 11 சனியின் செவ்வாய் கூட்டாக இருக்கிறதுனால அந்த எதிர்மறையான தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல் அதிகப்படுத்தும். இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் இப்படி செய்யுது. இதோடு சேர்ந்த உங்கள் உடல் ஆன்மீக பயிற்சியான யோகா, தியானம் செய்து வருவது ரொம்ப மிக ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சுப நிகழ்வுகளும் நடந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்கள் குடும்ப சந்தோஷமும் மேம்பட எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் வந்து இக்காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் இக்காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.